ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸோட சிறப்பு நேரலை. ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸோட எம்டி டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி நம்ம கூட இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அவங்க கிட்ட நம்ம ரியல் எஸ்டேட் பத்தி ப்ரமோட்டர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் வந்து இடம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணாச்சி. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்து இருக்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணாச்சி, நம்மளோட இப்போ வந்து பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க. 250 ரூபாய்க்கு ஒரு சதுரடின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. யாருமே கொடுக்க முடியாத ஒரு அரிய விலையில. கண்டிப்பா நீங்க அதை பத்தி நம்ம மக்களுக்காக நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் மேடம். அதாவது மேடம், நீங்க வந்து டிடிசிபி ராரா அப்படி பெற்ற வீட்டு மனைகள் ஒரு சைடு வந்து நம்ம 250 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நீங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே கேட்கறாங்க, அண்ணாச்சி எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது? ஒரு சதுரடி 250 ரூபாய்க்கு நீங்க வந்து நீங்க கொடுக்குறீங்க, இது எப்படி கொடுக்குன்னு எல்லாரும் கேட்கறாங்க. எனக்கு என்ன ஒரு ஆசை கேட்டீங்கன்னா, சதுரடி 250 ரூபாய் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு மனசு இருக்குங்க. அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது மேடம், இன்னைக்கு இந்த பரபரப்பான உலகத்துல மனிதர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து உடுக்க உடை, ஆமா, இருக்க இருப்பிடம், ஆமா, கண்டிப்பா தேவைப்படுது. இப்போ வந்துங்க நான் பலரை பார்க்குறேன், நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறேன், எல்லாருமே வந்து வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல வருஷமா வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லேண்டு நம்ம கம்மி ரேட்டில் கொடுக்கும்போது அந்த லேண்டை வந்து அவங்க நம்மகிட்ட வந்து கரையை எடுத்துட்டு வைங்களாம், ஒரு வீடு கட்டி வாழ்றதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை பேங்க் கொடுத்துருதுங்க. இப்போ வந்து 10 லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு கட்டணும்னு நினச்சோம்னா 8 லட்ச ரூபா பேங்க் லோன் கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் வந்து இன்னைக்கு ரேட்டு எங்கேயுமே நீ கம்மி ரேட்டில் வாங்க முடியலைங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. அதாவது வந்துங்க, ஒரு சாதாரண கிராமத்தில் போய் இன்றைக்கி ஒரு சதுரடி விலை கேட்டால் கூட நீங்கள் 500 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 250 ரூபாய்க்கு எதுக்கு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லாருமே சொந்த வீட்டுக்கு வரணும். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து ஒரு சதுரடி இன்றைக்கி 1000 ரூபா 1500 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ரேட்டு கொடுத்து இன்றைக்கி எல்லாராலும் வாங்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் நடுத்தர மக்கள் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க, விவசாயிங்க பண்ணுறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பிளாட்டு நம்ம கம்மி ரேட்டில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த 250 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது அவங்களாம் இதில் வாங்கி பயனடைகிறாங்க. பயனடைகிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு சதுரடி 250 போதுங்க, ஒரு பிளாட்டு வேலை வந்து 3 லட்ச ரூபா வச்சுங்க. அப்போ 3 லட்ச ரூபா இன்றைக்கி பணம் எல்லாராலையும் இன்றைக்கி எல்லாராலையும் இன்றைக்கி எடுக்க முடியும், சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து 3 லட்சத்தை கொண்டு வந்து இன்றைக்கி எங்கேயுமே இடம் வாங்க முடியாது. ஆனால் ஜீவநதி ரியல் எஸ்டேட் மட்டும் ராஜா சிங் அண்ணாச்சி வந்தாங்கன்னா, அண்ணாச்சி நான் 3 லட்ச ரூபாய்க்கு இடம் கொடுத்துட்றேன். அப்போ இடம் வாங்கிட்டிங்கன்னா அந்த ஏழை மக்கள் மனசில் ஒரு சந்தோஷம். அதாவது வந்து குழந்தைகள் ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காண்பாயின்னு சொன்ன மாதிரி, நம்மகிட்ட அந்த பிளாட் வாங்குறவங்க 3 லட்சம் கொடுத்து அந்த பத்திரத்தை கரை பண்ணி அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க மனசில் எல்லாம் அவ்வளோ சந்தோஷம், முகத்துல வந்து அவ்வளவு ஒரு புன்னகை. கண்டிப்பாங்க, எல்லாத்தோட கனவையும் வந்து நீங்க நிறைவேத்துறீங்க. சோ கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு சொந்த வீட்டு மனை அப்படிங்கிறது வந்து எல்லாரோட கனவு. சோ இவ்வளவு கம்மியான விலையில ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல இடத்தை தரீங்க. சோ ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா 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 மேடம். எப்படி கேட்டீங்கன்னா மேடம், இன்னைக்கு வந்து 250 ரூபாய்க்கு எங்கேயும் யாரும் கொடுக்க முடியாதுங்க. அதாவது வந்துங்க, இன்னைக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு, இதுல ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில முன்னேறிடலாம். அந்த வாய்ப்புங்கிறது எப்போதும் வராதுங்க.
அது வாய்ப்புங்கிறது எப்போது ஒரு முறை தான் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வந்து எல்லாரும் முன்னேறுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து 250 ரூபாய்க்கு நான் இடம் கொடுக்கறது வந்து இது என்னுடைய மிகப்பெரிய கனவு. என்னென்னு கேட்டிங்கன்னா, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் 250 ரூபாய் சைட் கொடுக்குறேங்க. கண்டிப்பாங்க. ஸோ வாடகை வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நம்ம வந்து இப்போ வாடகை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ கம்மி விலையில் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்த வாங்கி ஒரு லோன் போட்டு ஒரு சின்ன வீடு கட்டினாலுமே அழகாக அவங்க லோன் கட்டி அவங்க வந்து அவங்களுக்குனே சொந்தமாக ஒரு வீடை வந்து உருவாக்கிக்க முடியும். கண்டிப்பா உங்க சேவை மேலும் தொடரணும். சோ இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் தான் இல்லைங்களா? கண்டிப்பா மேடம். நான் வந்து அதாவது மேடம் வந்து நிறைய பக்கம் பிளாட் போட்டிருக்கேன். நிறைய பக்கம் நான் போட்ட பக்கம் எல்லாமே வெற்றி தான். நான் போட்ட பக்கம் எல்லா பக்கமே வந்து இன்றைக்கி வந்து மேன்மையாக தான் இருக்குதுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பிளாட் போட்ட எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி மக்கள் வீடு கட்டி குடியிருக்காங்க. குடியிருக்கும் போது வந்து இன்றைக்கி வந்து எல்லா பிளாட்டுடைய விலை ஏறிடுச்சு. இடம் வாங்கினாலும் சந்தோஷப்படுறாங்க. நான் போட்டிருக்க எல்லா பிளாட்டுமே டிடிசிபி ரேராக அப்ரூவோடு நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா டிடிசிபி ரேராக அப்ரூவ் இருந்தால் மட்டும்தான் இப்போ இன்றைக்கி ஒரு சைட்டே 3 லட்சத்துக்கு கொடுக்குறோம். ஒரு சைட் 3 லட்சத்துக்கு கொடுக்கும்போது டிடிசிபி ரேராக அப்ரூவ் இருக்கும்போது பேங்க் வந்து ஈஸியாக எளிமையாக லோன் கொடுத்துருவாங்க. லோன் கொடுக்கும்போது அவங்க சொந்த வீடு கட்டி அதை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். கண்டிப்பாங்க. அண்ணாச்சி காலர் நம்ம லைன்ல இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட பேசி தொடர்ந்து நம்ம பேசலாம். சூப்பர் மேடம், சூப்பர். வணக்கம் மேம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே, உங்கள் பேருங்க மேம்? பேசலாங்க மேம். உங்கள் பேர் என்னங்க மேடம்? வணக்கம் மேடம். அண்ணாச்சி பேசுகிறேன் மேடம். மேடம் வணக்கம். அண்ணாச்சி பேசுகிறேன் மேடம். சூப்பருங்க மேடம். தமிழ்நாட்டிலே மேடம் டிடிசிபி ரேராக அப்ரூவ் பெற்ற வீட்டு பணிகள் ஒரு சதுரடி 250 ரூபாய்க்கு ரொம்ப கம்மி ரேட்டில் நான் கொடுக்குறேன் மேடம். ஆமாம் மேடம். அதாவது மேடம் டிடிசிபி ரேராக இருக்கிறதுனால மேடம் ஒரு மனையினுடைய அளவு வந்து 1020 சதுரடி. ஒரு பிளாட் வந்து வெறும் 3 லட்ச ரூபா தான் மேடம். உங்கள் பேர் நீங்கள் கரையம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்லேருந்து 80% லோன் தந்துடுறாங்க மேடம். இல்லை மேடம், இப்போ வந்து ஆமாம். அதாவது மேடம் யார் பேராலும் கரையம் பண்ணிக்கலாம் மேடம். யார் பேராலும் கரையம் பண்ணிட்டாலும் கூட மேடம் இன்றைக்கி வந்து நம்மளது டிடிசிபி ரேராக அப்ரூவ் இருக்குங்க. நம்ம மன ரேட் வந்து 3 லட்சம் தான். ஆனால் நீங்கள் அதில் வந்து 50 லட்ச ரூபா கூட வீடு கட்டலாம். 50 லட்ச ரூபா வீடு கட்டினா கூட 40 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆமாம், மேடம் நம்ம சைட் எங்கே இருக்கு கேட்டிங்கன்னா, திருச்செங்கோட்டிலேருந்து மேடம் நாமக்கல் போகிற மெயின் ரோட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஆமாம், அதாவது மெயின் ரோட்லேருந்து கோலாரம் அப்படிங்கிற இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஒரு சதுரடி 250 ரூபா. ஒரு பிளாட் வேறு 3 லட்ச ரூபா தாங்க. 50 லட்ச ரூபா வீடு கட்டினீங்கன்னா 40 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துறேன் மேடம். ஆமாம் மேடம், தங்க நாணயம் மேடம் முதல்ல வர 27 நபர்களுக்கு மட்டும் தங்க நாணயம் ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஆமாம், முதல்ல வந்து புக்கிங் மட்டும் 27 பேருக்கு தங்க காசு இலவசமாக கொடுக்குறேன் மேடம். மேடம் நம்ம சைடு நம்ம ஆஃபீஸ் வந்து மேடம் திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்லிங்க செல்வரதி அரிசி டிப்போன்னு ஒரு பெரிய அரிசி கடை இருக்குங்க. சூப்பர். ஆமாம், அது பிரம்மாண்டமான பெரிய அரிசி கடை. அந்த அரிசி கடைக்கு பக்கத்தில் நம்ம ஜீவனி ரைஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபீஸ் சிறப்பாக செயல்படுது மேடம். நீங்கள் வரும்போது வீட்டில் பெரியவங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் குடும்பத்தோடு வாங்க மேடம். நம்ம ஆஃபீஸுக்கு வந்தால் போதும். நம்ம ஆஃபீஸ்லேருந்து நம்ம மேனேஜர் நம்ம கார்லேயே நம்ம ஸ்டாஃப்ஸில் உங்களை கூப்பிட்டு போய் இடத்த காட்டிட்டு உங்களை பத்திரமா கொண்டு வந்து மறுபடியும் உங்கள் வீட்டிலே விட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வாங்க மேடம். ஞாயிற்றுக்கிழமை வாங்க, இடையில வரலாம், என்னைக்கு வேணாலும் வரலாம் மேடம். வருஷம் 365 நாளும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது மேடம். ஆமாம், நீங்கள் வாங்க. வரும்போது மேடம் ஒரு 10,000 மட்டும் பணம் கொண்டு வந்துருங்க. புக்கிங் தொகை 10,000 ரூபா தான். ஏன்னா இன்றைக்கி 250 ரூபாய்க்கு யாராலும் கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்கல. நான் வந்து மக்களுக்காக மக்களால் நான் சொன்ன மாதிரி நான் வந்து இது வந்து ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டை பெரியவங்களை கூட்டுவாங்க. ஒரு 10,000 கொடுத்து நீங்கள் டோக்கன் போட்டு போயிருங்க, ரசீது கொடுத்துருவாங்க. ஆமாம், எதுக்காக கேட்டிங்கன்னா மேடம் வந்து புக்கிங் வேகமாக போயிட்டுருக்குது. நீங்கள் இடத்த பார்த்துட்டு இடம் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க, நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு வந்தீங்கன்னா அன்றைக்கி இடம் இருந்தால் தான் தர முடியும், இல்லைன்னா தர முடியாதுங்க. ஆமாம், அதனால் புக்கிங். ஆமாம் மேடம்.
சூப்பர் மேடம். ஒரு வீட்டு மனை வாங்கினா ஒரு வீட்டு மனை இலவசங்கிறது மேடம். அது எங்கே போட்டிருக்கீங்க கேட்டிங்கன்னா, சிற்கேலையில் போட்டிருக்கேன், மந்திபாளையத்தில் போட்டிருக்கேங்க, சங்ககிரியில் போட்டிருக்கேன். இந்த 3 ப்ராஜெக்ட்டுக்கு வந்துங்க அங்கே ஒரு வீட்டு மனை வாங்கினீங்கன்னா ஒரு வீட்டு மனை இலவசம். அந்த ஆஃபருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் மேடம். ஆமாம், அது இல்லாமல் இன்னும் கண்டிப்பாக வாங்க மேடம். நிறைய ஆஃபரை மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் போதும் மேடம். ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் மேனேஜர் இருக்காங்க, நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லா ஆஃபரும் எடுத்து அருமையாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருச்சியும் கூட சுற்றி 20 இடத்துல பிளாட் போட்டிருக்கேன் மேடம். 20 இடத்துல நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நம்ம காரில் போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் மேடம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திடுங்க மேடம். சூப்பர் மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 250 ரூபாய்க்கு எனர்ஜி சைடு கொடுக்குறாரு, 250 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு சைடு 250 ரூபா மேடம். ஒரு பிளாட் வேறு 3 லட்சம் ரூபாய் தான். எல்லாரும் வாங்க முடியும். ஒரு கூலி தொழிலாளி கூட எனக்கு வந்து ஒரு வீட்டு மனை வேணுங்கிறது என்னுடைய ஆசை. எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம், குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்குங்க. அப்போ ஒரு கூலி தொழிலாளிக்கும் கண்டிப்பாக ஒரு வீடு தேவை. ஆமாம், அதனால் வந்து இந்த கம்மி ரேட்டில் நம்ம 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக 3 லட்ச ரூபாய் எல்லாராலையும் அதை வந்து பரட்ட முடியும். அவங்க ஒரு வீட்டு மனை வாங்க முடியும். வீட்டு மனை வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டு மனை வாங்கிட்டாங்கன்னா அது வீடு கட்டுறாங்களே கட்டலையோ அது அவங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, மனசில் ஒரு தைரியம் இருக்கும். அதாவது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து இருக்குது, பிள்ளைங்க கூட சந்தோஷப்படுவாங்க, நம்ம அப்பா நம்மளுக்கு ஒரு சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அப்போ அதில் வந்து அந்த சொத்து ஒன்று இருக்கும்போது தான் வந்து இன்னைக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ அந்த 3 லட்ச ரூபா அந்த பணத்தை எடுத்து இன்னைக்கு அவங்க இடம் வாங்குறாங்கன்னு வைங்களேன் மேடம், அந்த இடம் கண்டிப்பாக அது ஒரு 2 வருஷத்தில் ஒரு 6 லட்சமாக மாறிடும், 9 லட்சமாக மாறிடும். அவங்க போடுற பணம் எவ்வளோ போடுறாங்க? 3 லட்சம். அப்போ அது 2 வருஷத்துல எத்தனை மடங்கு பெருகுது? கண்டிப்பா 2-3 மடங்கு. 3 மடங்கு பெருகுது மேடம். ஆனால் இதான் மேடம் பணத்தை வந்து பெருக்கிற சூட்சமம். ஆமாம், இன்னைக்கு பணக்காரங்க எப்படி பணக்காரங்களா ஆகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பணத்தை கரெக்டாக கையாளுறாங்க. ஆமாம், ஆனால் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அந்த பணத்தை வந்து அதை எப்படி பெருக்கணும், அந்த பணத்தை எப்படி வந்து குமிலிட்டி பண்ணுங்கிறது தெரில. அதனால் வந்து நல்ல கவனிங்க மேடம். மண்ணில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பெருகிட்டு தான் இருக்குங்க. அவங்க வீடு, அதாவது ஏன்னா இருந்தாலும் 1000 பவுன், செத்தாலும் 1000 பவுன் சொன்ன மாதிரிங்க, இடம் இருந்துச்சுனாலும் கூட அவங்க வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழலாம். இல்லைங்க எனக்கு வந்து ஏற்கனவே எங்களுக்கு எங்கள் தாத்தா எங்களுக்கு வீடு கட்டி வச்சிருக்காரு, எங்கள் அப்பா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னா கூட ஒரு இடம் வாங்கி போடுறது தப்பு இல்லை. வீடு கட்டினா வீடு கட்டி வாழலாம், வீடு கட்டலாம் 2 வருஷத்துல நல்ல ரேட்டுக்கு வித்துடலாம். கண்டிப்பா சார், அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து என்னன்னா எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறாங்க, நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றது, பிசினஸ்ல போட்டு லாஸ் ஆகுறாங்க, இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இடத்துல போட்ட காசு என்னைக்குமே வீணாகாது. அதுவும் இவ்வளோ கம்மி விலையில நீங்க வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு தரீங்க. சோ ஒரு எல்லா மக்களோட, நடுத்தர மக்கள்ல இருந்து ஏழை எளிய மக்களோட கனவும் வந்து நனவாகும். பிளஸ் அவங்க அவங்க ஃபேமிலிலே வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து ஒரு சொத்துங்கிறத சேர்த்திக்கலாம். பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி நீங்க வகுத்து கொடுங்க மேடம். சூப்பரா சொல்லுங்க மேடம், ரொம்ப அழகா பேசுறீங்க. அதாவது எப்படி கேட்டீங்க மேடம், ஒரு 3 லட்சம் பணம் உங்கள்கிட்ட இருக்கு மேடம். ஒரு 3 லட்சம் இன்னைக்கு எல்லா இல்ல தலைவியாலையும் ஒரு 3 லட்சம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து அவங்க நீங்கள் ரெடி பண்ண முடியும். அன்னைக்கெல்லாம் வந்து அந்த பெண்கள் தான் புத்தி உள்ளவங்க. இந்த மாதிரி இந்த நகை சேர்க்கறது, சொத்து வாங்குறதுலாம் பெண்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் கணவன் எவ்வளோ தான் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 50,000 சம்பாதிச்சாலும் சரி, 25,000 சம்பாதிச்சாலும் சரி, கணவனுக்கு சம்பாதிக்க மட்டும் தெரியும். அந்த பணத்தை வந்து வீட்டில் மனைவி தான் கொடுப்பாங்க. மனைவி அதை சிக்கனமாக அதை செலவு பண்ணி மிச்சம் எடுத்து மீதி எடுத்து அதை வந்து பேங்கில் போட்டு அதை வந்து அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது பெண்கள் தான். அதான் பெரிய சொல்லுவாங்க, பெண்கள் வீட்டின் கண்கள். அப்போ அந்த 3 லட்சத்தை எடுத்து அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீரோவில் கொண்டு வைக்கிறாங்க வைங்களா, அந்த 3 லட்சம் ஒரு வருஷம் அந்த பீரோக்குள்ள இருந்தால் எவ்வளோ மேடம் இருக்கும்? அதே அமௌண்ட் இருக்குங்க. ஆமாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? 3 லட்சம் வச்சது 3 லட்சமாக தான் இருக்கும். குட்டி போடுமா? சரி மேடம், பேங்க்ல கொண்டு போடுறாங்க, அது என்ன நடக்கும்? ரொம்ப ஒரு மலிவான இன்ட்ரெஸ்ட், ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் மேடம். ரைட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பக்கத்து வீட்டு அக்கா வந்து வட்டிக்கு பணம் கேட்டாங்க, நம்ம அந்த அக்காட்ட இந்த 3 லட்சத்தை கொடுத்துட்டு வட்டி வாங்கிக்கலாம் நினச்சி அவங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கலாம். தெரிஞ்சவங்ககிட்ட சொந்தக்காரங்கிட்ட நிறைய பேர் வட்டிக்கு பணம் கொடுத்துட்றாங்க. அந்த 3 லட்சத்தை வட்டி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? சூப்பர் சொல்லிட்டீங்க மேடம், அருமையாக சொல்லிட்டீங்க. சூப்பர். அதாவது ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஆமாம், வந்தாலும் ஆச்சு, வரனாலும் யார்ட்டும் கேட்க முடியாதுங்க. அதாவது வட்டி கொடுத்தா சின்ன வட்டி தான் கிடைக்கும், ஆனால் வரனாலும் யார்ட்டையுமே சொல்லவே முடியாதுங்க. ஆனால் மேடம், ராஜாசிங் அண்ணாச்சி பணத்தை கொடுத்து ஜீவநிதியில் பிளாட் வாங்கினீங்கன்னா, இடத்த சொத்தை பணம் கொடுத்த உடனே உங்கள் பேரில் கரை பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த பத்திரத்தை எடுத்து பத்திரமா வீட்டில் பூட்டி வச்சுருந்தா மட்டும் போதும். கொடுத்த பணத்துக்கு இடத்த கரை பண்ணி உடனே கொடுத்துட்றேன். ஆமாம், ஆனால் வந்து அதே வந்து ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த 3 லட்சம் 6 லட்சமாக மாறலாம், 9 லட்சமாக மாறலாம்.
ஆமா, அதனால வந்து நீங்க இதுக்கு ஏதாவது வேலை செய்றீங்களா? கிடையாது. அதனால தான் நான் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு actually எங்க வீட்லயே இருக்கு. எங்க அம்மா கூட சூப்பர். அப்பா கொடுக்குற அமௌண்ட்ல சேம் அதேதான். ஒரு இடத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை சேல் பண்றது, திருப்பி ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு அளவா நம்ம வளர்ந்துருக்கோம். அப்படின்னா நீங்க சொன்ன அந்த ஒரு ஐடியா தான் காரணங்க. கண்டிப்பா மேடம். அதாவது மேடம் நீங்க 100 கரெக்ட் மேடம். அது நிச்சயமாகவே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு தான் மேடம் அந்த சிக்கணும், அதை பாங்குபடுத்தணும், அதை பாதுகாக்கணும், 10 ரூபா நம்ம வந்து எதுலையாவது முதலீடு பண்ணணும், நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி பெண்கள் அதில் ரொம்ப கண்ணு கருத்துமா கவனமாக இருப்பாங்க. அதாவது சிலவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமான்னு இருப்பாங்க. தேடிக்கிட்டே இருந்தால் விலை வந்து ஏறிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வாங்க 250 ரூபா, இதே ஒரு வருஷம் போயிட்டுனா இது வந்து 750 ரூபா கூட ஆகலாம், 1000 ரூபா கூட ஆகலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் நான் மனசார வாழ்த்துறேன். இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. சதுரடி 250 தான் கொடுக்குறேன். நீங்க இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாங்க. சோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து குயிக்கா வந்து ஒரு 10,000 அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து ராஜாசிங் அண்ணாச்சி கிட்ட வந்து இடத்தை புக் பண்ணிக்கோங்க. உங்களோட பணத்தை வந்து சொத்தா பெருக்குங்க. ஆமா. சோ கண்டிப்பாங்க. இப்போ நம்மளோட வந்து திருச்செங்கோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸ் வரல போயிருக்கு. ஆமா மேடம். அது எப்படிங்க சார் போயிட்டு இருக்கு மேடம்? திருச்செங்கோட்ல மேடம் வந்து 20 இடத்துல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் சிறப்பா வெற்றிகரமாக போயிட்டு இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம், இன்றைக்கி திருச்செங்கோடு வந்துங்க ஒரு மிகப்பெரிய சிட்டியாக மாற போகுதுங்க. இப்போ வந்து நீங்கள் கன்னியாகுமரி கடலில் போயிருக்கீங்களா? ஆமாம், கன்னியாகுமரி கடல் போனீங்கன்னா அங்கே வந்து 3 கடலும் சந்திக்கும். ஆனால் திருச்செங்கோட்டில் இருந்து நீங்கள் 4 கடலை பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருச்செங்கோடில் இருந்து மேடம் நீங்கள் இன்றைக்கி ஈரோடு ரோடு வந்தீங்கன்னு வைங்களா, திருச்செங்கோடு வழியாக ஈரோடு ரோடு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் போய் நீங்கள் கொச்சின் போயிடலாம். அதாவது திருச்செங்கோடுக்குள்ளே வந்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் ஈஸியாக போயிடலாங்க. திருச்செங்கோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ஈரோடு ரோடு எடுத்துட்டோம்னா ஈரோடு ரொம்ப பிஸியாகிடுச்சிங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், கொச்சின் போல கடலுக்கு போயிடலாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, திருச்செங்கோட்டிலேருந்து மேடம் நம்ம பரமத்தி, வேலூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போயிட்டோம்னா கன்னியாகுமரி கடலுக்கு போயிடலாம். 2 கடல் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஆமாம், 3வது கடல் எங்கன்னு கேட்டிங்கன்னா சங்ககிரி ரோடு. திருச்செங்கோட்லேருந்து சங்ககிரி போயிருங்க. திருச்செங்கோட்டில் இருந்து இல்லை சங்ககிரி வேண்டாம், திருச்செங்கோட்லேருந்து நம்ம ராசிபுரம் போகிறோம். திருச்செங்கோட்லேருந்து ராசிபுரம், ராசிபுரத்துலேருந்து நீங்கள் நேரம் எடுத்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை போயிடலாம். சென்னைக்கு ரொம்ப பக்கம். சென்னை போயிட்டிங்கன்னா மெரினா கடற்கரை போயிடலாம். 3 கடல் சொல்லிட்டேங்க. அடுத்த 4வது வந்து நம்ம திருச்செங்கோட்டில் இருந்துங்க வேளாங்கண்ணி ரொம்ப பக்கம். அப்போ வந்து 4 கடலை சந்திக்கிறதுக்கு நம்ம திருச்செங்கோடு ஒரு மையப்புள்ளியாக இருக்குங்க. தமிழகத்திலே நம்ம திருச்செங்கோடுக்குள்ளே ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கேனாலும் ஈஸியாக போயிடலாம். சென்னை போனாலும் ரூட் பக்கமாக இருக்குதுங்க, கன்னியாகுமரி போனாலும் ரூட் பக்கமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேளாங்கண்ணி போனோம்னாலும் ரூட்டு ரொம்ப பக்கமாக இருக்குது, கொச்சின் போனோம்னாலும் பக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லை திருச்செங்கோடு வந்து முதல்ல வந்து ஒரு அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க. இன்றைக்கி திருச்செங்கோடு வந்து அசூர வளர்ச்சி. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு வந்து மிகப்பெரிய அளவில் வளரப்போகுது. காரணம் என்னென்னா சுற்றி ரிங் ரோடு ரொம்ப வந்துருச்சுங்க. ரிங் ரோடு வர்றது மட்டும் இல்லை, திருச்செங்கோடு ஒரு அருமையான பூமி. அங்கே வாழ்கிற மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். நிறைய தொழில் இருக்குது மேடம், நிறைய தொழில் இருக்குது. நீங்கள் திருச்செங்கோடுக்கு வந்தீங்கன்னா யார் வந்தாலும் சரிங்க, கையும் காலம் வந்தால் சரிங்க, பொழைச்சிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யாராலமாக எக்கச்சக்கமான நல்ல தொழில் இருக்குது, தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அதனால் இந்த தொழில் செய்கிறவங்க, இந்த தொழில் நிறுவனத்தை வேலை பார்க்குறவங்க, திருச்செங்கோடு வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான நிறைய கல்வி நிறுவனங்களை கொண்ட ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு தாலுகா. கண்டிப்பாங்க. இப்போ படிக்கிறக்கே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு எங்கெங்கிருந்தோ வந்து படிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம் மேடம், எங்கெங்க வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, எங்கெங்கிருந்து வேலை பார்க்குறாங்க. சென்னையிலேருந்து வந்து திருச்செங்கோடு தான் வேலை பார்க்குறாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திருச்செங்கோடு தான் வேலை பார்க்குறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து திருச்செங்கோடு வேலை பார்க்குறாங்க. தமிழகத்தில் பல பகுதியிலிருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, வேலை பார்க்குறது திருச்செங்கோடு வராங்க. அப்போ அவங்களெலாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் பரவாயில்ல, வாடகையே கொடுத்துட்டு இருக்கோம், வாடகை மாதம் 10,000 கொடுக்குறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 1,20,000 வாடகையே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அதில் வந்து கம்மி ரேட்டில் யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்களா? இடம் கொடுத்தாங்கன்னா அதை ஒரு வீடை கட்டி வாடகை கொடுக்குற பணத்தை எடுத்து நம்ம வந்து இஎம்ஐ கட்டிடலாம். கண்டிப்பா சொந்த இடத்துல ஒரு குடிசை வீடு போட்டுட்டா கூட நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் மேடம். அது மட்டும் இல்ல, இப்ப இஎம்ஐ கட்ட வாடகை கட்டுற பணத்தை எடுத்து பேங்க் வட்டி கட்டிடலாம். ஆமா, ஒரு 10 வருஷத்துல நேரம் சொந்தமாயிருது. நாளைக்கு அவங்க சொந்த ஊருக்கே போறாங்கன்னு வைங்களா, சொந்த ஊருக்கே போனாலும் கூட இந்த இடத்த வந்து அவங்க வாங்கும்போது 3 லட்சத்துக்கு வாங்குறாங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு விற்கும்போது அது வந்து பல மடங்கு விலை ஏறிடும். அப்போ வந்து அன்னைக்கே அது லாபத்துக்கு தான் அது சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் திருச்செங்கோடு வந்து இன்னைக்கு ரேட் நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம்.
ஆனால் இதை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அதாவது மேடம் உங்களோட ஒரு கருத்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வந்துங்க மேடம், டாக்டராக இருக்கட்டும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 18 வயசு வரை தான் வளருவாங்களாம், அதுக்கு மேலே வளர முடியாது. ஒரு குழந்தையாக இருக்குதுங்க, அந்த குழந்தை வந்து ஒரு 17 ஒரு வாலிபானாக மாறுறான், ஆனால் 18 வயசுக்கு மேலே அவனால் வளர முடியாது. அந்த 18 வயசுக்குள்ளே எவ்வளோ வளர்றானோ அவ்வளோதான் வளர முடியுங்க. இப்போ நீங்கள் வந்து சேலத்தை எடுத்துக்கிடுங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கிடுங்க, ஈரோடு எடுத்துக்கிடுங்க, நாமக்கல் எடுத்துக்கிடுங்க, மதுரை எடுத்துக்கிடுங்க, இதெல்லாம் வளர்ந்துருச்சு, பயங்கரமாக வளர்ந்துருச்சு. ஆனால் அங்கே வந்து நல்லா கவனிங்க மேடம், நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு சிட்டியில் போய் நீங்கள் இடம் வாங்கினாலும் சரிங்க, நல்ல வளர்ந்த சிட்டி. இப்போ அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு பிளாட் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க, அந்த 10 லட்சம் 20 லட்சமாக மாறுறதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனால் திருச்செங்கோட்டில் நீங்கள் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே டபுள் ஆயிருது. கண்டிப்பாங்க சார். ஒரு கால் வந்துட்டு இருக்காங்க, சோ நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு தொடர்ந்து அண்ணாச்சி பேசுறது. அருமை அருமை அருமை. வணக்கம் மேம், எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேம், நான் இங்க திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே ஓகேங்க மேம், உங்க பேருங்க? பிரியா. ஓகேங்க மேம், அண்ணாச்சி இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. மேடம் வணக்கம் மேடம், ராஜாசிங் அண்ணாச்சி பேசுகிறேன் மேடம். வணக்கம் சார். மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு மேடம். சரிங்க சார். இந்த வருஷத்துல சொன்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க. 1+1 ஆஃபர். ஆமாம் மேடம். ஆமா, அதான் டிவில பார்த்துட்டு இருக்கேன் சார். ஆமா மேடம், 1+1 ஆஃபர் மேடம். வந்து இந்த ஆஃபர் மேடம் ஒரு மாசத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் மேடம், ஒரே ஒரு மாசத்துக்கு மட்டும்தான். ஒரு மனை வாங்கினா ஒரு மனை இலவச ஆஃபர் கொடுத்துருக்கேன் மேடம். ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திருக்கேன். எங்க போட்டுருக்கீங்க மேடம்? திருச்செங்கோட்டிலங்க, செர்க்கையில் போட்டிருக்கேன், மந்திபாளையத்தில் போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லை சேலம் மாவட்டம் சங்கிலியில் போட்டிருக்கேன். ஆமா, அது மட்டும் இல்லை மேடம், நம்ம திருச்செங்கோட்டில் இருந்தது மேடம், சேலம் மெயின் ரோட்ல மல்லசமுத்திரம் பக்கத்துல, ஆமா, ஒரு 20 ஏக்கர்ல வேலை பிரம்மாண்டமா சூப்பர் நடந்துருக்கு மேடம். ஆமா, அதுல வந்து ஒரு பிளேட் வாங்கினா ஒரு பிளேட் இலவசம் கொடுக்குறேன் மேடம். ஆமா, நீங்க திருச்செங்கோடு மேடம் ரொம்ப வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு மேடம். ஆமா, எப்படி கேட்டீங்க மேடம், நீங்க தமிழ்நாட்டுல எல்லா சிட்டியுமே வந்து நீங்க வந்து ரேட்டு விலைலாம் லேண்ட் ரேட் வந்து ஏறி போச்சுங்க. கோயம்புத்தூரா இருக்கட்டும், நாமக்கலா இருக்கட்டும், ஈரோடு இருக்கட்டும், அங்கே இப்போ வந்து ஒரு சைடு அங்கே 2000 ரூபாய் போச்சுங்க. ஆனா திருச்செங்கோட்டில் மட்டும்தாங்க நாங்க சைடு 250 ரூபாய் கொடுக்குறோம் மேடம். ஆனா ஆமா, நீங்க கண்டிப்பா பாத்துருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க மேடம். இந்த 250 ரூபாய் மேடம் கண்டிப்பா ஒரு வருஷத்துல 500 ரூபாய் மாறிடும். அப்போ வந்து ஒரு சைடு நாங்க 250 ரூபாய் கொடுக்குறோம், ஒரு பிளாட் வந்து 3 லட்சம், அந்த 3 லட்சம் ஒரே வருஷத்துல 6 லட்சமா மாறிடும். நீங்க வேற எந்த சிட்டில போய் நீங்க இடம் வாங்கினாலும் சரி, நீங்க ஒரு பிளாட் 10 லட்சத்துக்கு வாங்கிங்க, ஒரே வருஷத்துல 20 லட்சமா மாறாது மேடம். ஆமா, ராஜாசிங் அணைச்சு போட்டு எல்லா பிளாட்டுமே மேடம் டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொடுக்குறேன் மேடம். வீடு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன் மேடம். ஆமா மேடம், எல்லா வசதியும் மேடம், எல்லா வசதியும் இருக்கு. நீங்க மேடம் திருச்செங்கோட்ல ஈரோடு மெயின் ரோட்ல செல்வரெடி ஆர்சிடிபி பக்கத்துல நம்ம ஜீரோ ஹில்ஸ் ப்ரோமோட்டர் ஆபீஸ் சிறப்பா சூப்பரா அருமையா செயல்படுது மேடம். நீங்க நம்ம ஆபீஸ்க்கு மட்டும் வாங்க. ஆமா, நம்ம மேனேஜர் இருக்காங்க மேடம், வருஷத்துல 365 நாள் வரலாம் மேடம். ஆமா, எதுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாங்கன்னு சொன்னோம்னா சிலவங்களுக்கு வந்து இடையில லீவ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இடையில தேவை பார்க்க வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால வருஷம் 365 நாள் மேடம் நம்ம 4 காரு, 4 டிரைவரு, நம்ம 4 மேனேஜர், தனியா டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு மேடம் ஆபீஸுக்குள்ளார. ஆமா, 4 மேனேஜர், நம்ம பிள்ளைங்க, நம்ம பசங்க ரெடியா இருப்பாங்க மேடம். நம்ம காரு ஏசி கார்ல போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு நீங்க பிடிச்ச மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் மேடம். வரும்போது மேடம் பெரியவங்களை கூட்டுவாங்க, ஒரு 10,000 மட்டும் பணம் எடுத்துவாங்க மேடம். 10,000 பணம் எடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோக்கன் போட்டுருக்கு மேடம். எதுக்காக கேட்டீங்க மேடம், நீங்க பார்த்துட்டு அப்புறம் நான் வரேன்னு சொல்லி நீங்க வந்தீங்க அப்படிங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒருத்தங்க 10,000 டோக்கன் போட்டாங்க வைங்க மேடம். நீங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து 10 லட்சம் சேர்த்து கூட நான் தர மாட்டேன். அதான் பெரிய மேடம். பந்திக்கு பிந்தனம், பந்திக்கு முந்தனம், படைக்கு பிந்தனம் சொல்லுவாங்க. ஆமா, அதனால வந்து நீங்க பந்திக்கு முந்திக்கு மேடம் வரும்போது 10,000 மட்டும் கொண்டு வந்து டோக்கன் போட்டுருங்க மேடம். ஆமா,
நேற்று கண்டிப்பா வாங்க மேடம். சூப்பர், குடும்பம் வாங்க மேடம். 20 இடத்துல பிளாட் போட்டு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல மேடம், மல்லசமுத்திரத்துல மெயின் ரோட்ல 20 ஏக்கரா வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஓப்பனிங் வந்து ரொம்ப கோலகோலமா சிறப்பா அருமையா கொண்டாட போறோம் மேடம். பெரிய பெரிய டிஎப்பி வர்றாங்க. அன்னைக்கு வந்து நிறைய பரிசு அள்ளி கொடுக்க போறேன். ஆமா மேடம், ஆமா. நீங்க அதனால நீங்க ஜிஎன்ஏ இணைஞ்சிருங்க. நிறைய ஆஃபர் எப்போ கொடுப்போம், புது புது சைட் ஓபன் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த 200 சைட்டு ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க பயன்படுத்திடுங்க மேடம். ஆமா, வாங்க மேடம், குடும்பத்தோட வாங்க, பெரியவங்களை கூட்டு வாங்க. நம்ம கார்ல போய் இடத்த பார்க்க கண்டிப்பா வாங்க மேடம். நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம். தேங்க்யூ மேம். மேடம் வந்து சூப்பரா பேசுறாங்க. ஆமாங்க, கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பாக்குற மக்களுக்கும் பயனுள்ள கொஸ்டின்ஸ். அந்த டவுட்டுக்கு வந்து நீங்க சூப்பரா கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. கண்டிப்பா மேடம். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி கேட்டீங்க மேடம், அதாவது இன்னைக்கு வந்து திருச்செங்கோடு எல்லாரும் நேசிக்கிறாங்க, எல்லா வசதி இருக்கு மேடம். இப்போ நீங்க வந்து ஈரோட்டில் ஒரு இடம் வாங்கிடுவீங்க மேடம். ஈரோட்டில் நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறீங்க. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க இடம் வாங்கினீங்கன்னா அது ஒரு வருஷம் 20 லட்சமா மாறாதுங்க. அது வந்து 20 லட்சம் மாதிரி பல வருஷம் ஆயிரும். ஆனா திருச்செங்கோட்டில் நீங்க வந்து ஒரு 3 லட்சத்துக்கு இடம் வாங்குறீங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு 6 லட்சமா மாறிடும். காரணம் என்னன்னு கேட்டா பட்ஜெட் கம்மி. இந்த கம்மியான பட்ஜெட்ல வாங்குறது பூமி வந்து பிளாட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் டெவலப் ஆகிடும். அதுதான் நான் அடிக்கடி எல்லாத்தையும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த லீவிங்ஸை பார்த்துக்கிறது வாடிக்கையாளர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து 18 வயசுக்கு மேல பெருசா வளர முடியாதுங்க. வளர்ந்த நிறுவனம் பெருசா வளர்ந்த நம்ம திருச்செங்கோடு ஈரோடா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், அது வளர்ச்சி வர்றது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஆனா திருச்செங்கோடுல நீங்க வந்து நம்ம கொடுக்குறோம், இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனா அதனால வந்து இன்னைக்கு நம்ம இதை வந்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க, நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து இதை நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பா நினைச்சு நெக்ஸ்ட் காலர் வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். சூப்பர் மேடம், சூப்பர். ஹலோ, வணக்கம் மேம். ஓகே மேம், உங்க பேரு மேம்? ரம்யா. ஓகே மேம், அண்ணாச்சி நம்ம கூட இருக்காங்க, உங்ககிட்ட பேசுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்? மேடம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். மேடம் நான் திருச்செங்கோடு மேடம், திருச்செங்கோடு சுத்தி 20 வருடம் பிளாட் போட்டிருக்கேன் மேடம். ஆமா, அது புதுசா மல்லசமுத்திரம், திருச்செங்கோடு சேலம் என்ற மல்லசமுத்திரத்துல ஒரு பெரிய பிராக்கெட் வேலை ஆகிட்டு இருக்கேங்க. ஆமா, இல்ல 1 மாசம் அதை ஓப்பன் கொடுத்துருவோம் மேடம். ஆமா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 250 ரூபா இருக்கு மேடம், 1500 ரூபா வரைக்கும் 20 இடத்துல பிளாட் போட்டிருக்கேன் மேடம். அதாவது நீங்க ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, வருமானத்துக்கு ஏற்ற தரமான சோப்பு, பவர் சோப்புன்னு சொல்லி விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஜீவனத்துக்குள்ள வந்தாங்கன்னா மேடம், அவங்க வருமானத்துக்கு தகுந்தபடி அவங்க வருமானத்துக்கு ஏற்ற விலையில நாங்கள் நிறைய இடத்துல பிளாட் வச்சிருக்கிறோம். அதனால மேடம் நீங்க நம்ம ஆபீஸுக்கு வந்தா போதும் மேடம். நம்ம மேனேஜர் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க பசங்களாம் இருக்காங்க மேடம். உங்களை கூட்டு போய் இடத்தையெல்லாம் காட்டுவாங்க. 20 இடத்துல நம்ம கார்ல நீங்க சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் மேடம். ரைட் மேடம். அது வந்து இப்போ வந்து அந்த மல்லசமுத்திரம் வேலை நடந்திருக்கு மேடம், அதுக்கு 1+1 போட்டிருக்கேன். அது இல்லாம இப்போ சங்கீர் ஒரு சைட் போட்டிருக்கு மேடம், சங்கீர்ல 1+1 போட்டிருக்கேங்க. அது மட்டும் இல்லாம மந்திபாளையம் செர்க்கரையில நம்ம பிளாட் ஓடிட்டு இருக்கீங்க. இந்த 3க்கு இப்போ 1+1 ஆஃபர் போயிட்டு இருக்கு மேடம். இந்த ஆஃபர் வந்து ஒரு மாசத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், நீங்க பயன்படுத்திருங்க மேடம். நம்ம ஆபீஸ் மேடம் திருச்செங்கோட்டுல ஈரோடு மெயின் ரோட்லீங்க, செல்வரெட்டி அரிசி டிப்போன்னு சொல்லி ஒரு பெரிய அரிசி கடை இருக்குங்க. அந்த செல்வரெட்டி அரிசி கடை பக்கத்துல நம்ம ஜிஎன்ஏ ரேஸ் பண்ற ஆபீஸ் சிறப்பா சூப்பரா செயல்படுது மேடம். கண்டிப்பா ஒரு ஆபீஸ் வந்தா போன மட்டும் பெரியவங்களை கூட்டுவாங்க. வரும்போது 10,000 மட்டும் பணம் கொண்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்க 10,000 கொடுத்து புக் பண்ணிக்கலாம் மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, நன்றி மேடம். வந்து ரொம்ப அழகா பேசுறாங்க மேடம். இப்போ அந்த 10,000 பணம் எதுக்கு கேட்குறேங்க கேட்டீங்கன்னா, 10,000 பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க பிடிச்ச மனை எந்த மனை, இப்போ வந்து சிலவங்களுக்கு கிழக்கு மனை வாங்க கேட்பாங்க, சிலவங்க வடக்கு மனை வாங்க கேட்பாங்க, சிலவங்க வந்து அந்த ராசின்படி ஒரு மனை வாங்குவாங்க. இது 10,000 கொடுத்து நம்ம அவங்க சைட்டை புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த சைட்டை வந்து மறுபடியும் ஒருத்தர் வந்து 10 லட்சம் சேர்த்து கேட்டால் நம்ம கொடுக்க மாட்டோம். அது அவங்களுக்கே நம்ம வச்சுக்குவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஆசையை பார்த்துட்டு போயிருவாங்க, குடும்பமாக வராங்க.
அப்போ வந்து அது வேற யாரும் புக்கிங் போட்டால் வருத்தப்படுவாங்க. அணைச்சி நான் அந்த வேலை பார்த்துட்டு போயிருந்தேன், பார்த்துட்டு போனால் கொடுக்க முடியாது. புக்கிங் போட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துருவோம். இது என்ன சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா மேடம், அவங்க 3 மாதம் டைம் கொடுக்குறோம், 90 நாள் டைம் கொடுக்குறோம். 90 நாளுக்குள்ளார இப்போ ஒரு மனை வந்து 3 லட்சம் வைக்கலாம், 10,000 கொடுத்துட்டாங்கன்னா மீதி பணம் வந்து 2,90,000 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு கட்டினா போடுங்க. பரவாயில்ல, நீங்க வந்து இப்போ சொன்ன ரொம்ப சூப்பருங்க சார். ஏன்னா இடம் வந்து பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா வரோம், திடீர்னு பார்த்துட்டு பிடிச்சிருச்சு, அட்வான்ஸ் பண்ணியாச்சு, அடுத்தது அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், இப்போ லோன் நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, இருந்தாலும் இப்போ அவங்களோட பேப்பர்ஸ் அடிப்படையில தான் லோன் வந்து தருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது குறைந்த வட்டிக்கு கூட வாங்கலாம், இல்லை அவங்களுக்கு வெளியில வர வேண்டிய பணம் கூட இருக்கும். ஸோ அந்த பணம் வந்தோன்னா உங்களுக்கு கொடுத்து நம்ம அந்த இடத்த வந்து அவங்க பேர்ல கரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா நீங்க 3 மாசம் டைம் தரீங்க. 3 மாசம் டைம் கொடுக்குறேன் மேடம். அதனால அந்த பணத்தை வந்து அவங்க 3 பேர் கட்டலாங்க. முதல் மாசம் 1 லட்சம் கட்டலாம், 2வது மாசம் 1 லட்சம் கட்டலாம், 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. 3ஆம் மாசம் 90,000 கொடுத்துட்டுங்க அவங்க மனைவி வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் எளிமைப்படுத்தி கொடுக்குறோம். எதுக்காக கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரே ஆசை மேடம், அதாவது வந்து எல்லாரும் பணக்காரராக மாறணுங்க. எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும். சூப்பர். அதாவது மேடம் எல்லாருக்கும் சொந்த வீடு, அதுதான் அந்த ராஜேஷ் எனக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஆசை. அது எப்படி கேட்டீங்கன்னா மேடம், ஒரு பூமி மட்டும் ஒரு பிளாட் மட்டும் சொந்தமாக வாங்கிட்டான்னு வாங்கி மேடம். இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க மேடம், அண்ணாச்சி இந்த 250 ரூபா சதவீடியில் அண்ணாச்சி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேட்டுக்கு இருந்துச்சுங்க, நீங்கள் 250 ரூபாய்க்கு எங்கேயுமே இடம் வாங்க முடியல அப்படி யாரும் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ரேட்டுக்கு இருந்துச்சு, அன்னைக்கு ரேட்டு எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் நம்ம மக்களுக்காக நம்ம வந்து நம்ம சேவையாக பண்ணுறோம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்துறவங்க அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நிச்சயமா அவங்க பெரிய ஆளா ஆயிடுவாங்க. கண்டிப்பா நினைச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க இப்போ எல்லா பக்கம் ரியல் எஸ்டேட் போடுறாங்க, அவங்க மட்டுமே முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, அதனால அதிக விலைக்கு வைக்கிறாங்க. பட் நீங்க வந்து மக்களும் முன்னேறணும்னு நினைக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு கம்மி விலையில கொடுக்குறீங்க மேடம். அதான் மேடம் சூப்பர் மேடம். அதாவதுங்க எப்படி கேட்டீங்க மேடம், இப்போ வந்து நான் மட்டும் ஜெயிக்கணும் நினைக்க மாட்டேன் மேடம், நீங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், என் வாடிக்கையாளரும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். இல்ல என் வாடிக்கையாளர் ஜெயிக்க கூடாது, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க. என் வாடிக்கையாளருக்கு ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். இது வந்து அருமையான தொழில் மேடம். ரியல் எஸ்டேட் ஒரு சூப்பரான தொழில், ஒரு அருமையான தொழில். இந்த தொழிலை மட்டும் மேடம் நேசிச்சு நல்ல முறையில் செஞ்சோம்னா நம்மளோட பிளாட் வாங்குறவங்க, அதாவது மேடம் வாழ்க்கையில பிளாட்டே வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு மேடம். அப்போ பணத்தை வாங்கிட்டு கரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இல்ல தலைவர்களுக்கு அந்த பத்திரத்தை கொடுக்கும்போது அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க நம்மள. நம்மளுக்கு அவங்க பையன் வச்சுதான் இருக்கும், ஆனாலும் அவங்க வந்து அவங்களும் நம்மளும் கையெடுத்து கும்பிடணும். ஆனா அவங்க வந்து அந்த மனசுக்குள்ள பாருங்க, எனக்கு இடம் வாங்க முடியாது அப்படி ஒரு காலகட்டத்துக்கு போனாலும் இது கடவுளா கொடுத்த ஒரு வாய்ப்பு சொல்லி பயன்படுத்துறவங்க நம்மள மனசார வாழ்த்துறாங்க. ஆமா, அது இது வந்து எனக்கு இந்த தொழில் எனக்கு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறது மட்டும் இல்லை, இப்படி வந்து முடியாதவங்களுக்கு நல்ல ஒரு வழிகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். அவங்க அது சொந்த வீடு கட்டி வாழ்றான்னு வைக்கலாம், காலமெல்லாம் நம்மளை வாழ்த்துவாங்க. ராஜசிங் அண்ணாச்சிட்டு 3 லட்சம் பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தோன்னு அவர் நல்ல மனிதர், மாமனிதர், உடனே கரைமணி பத்திரத்தை கையில கொடுத்தாரு. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், உடனே லோன் மற்ற ப்ராசஸ் எளிமைப்படுத்தி கொடுத்தாரு. அவரு நிறைய பேர் வந்து நான் வந்து அவங்க பையனாவே பாக்குறாங்க. நம்ம நிறைய பேர் அவங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க, சகோதரமா பாக்குறாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து பணத்தை கொண்டு நம்ம தைரியம் எப்படி தராங்க கேட்டீங்கன்னா, ராஜசிங் அண்ணாச்சியா அவர் ஒரு எளிமையான ஒரு மனிதர், ஈஸியா அவரை சந்திக்கலாம். அவரை ரேஸ் மோட்டர் ஆபீஸுக்கு நம்ம காலையில் போயிட்டோம்னா அவரை ஈஸியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நம்ம நம்புறாங்க மேடம், நம்புறாங்க. அதனால வந்து மக்களோடு நான் வந்து ரொம்ப எளிமையா நல்லா பேசி நல்லா பழகிறதுனால எல்லாரும் வந்து நம்மளை நேசிக்கிறதுனால ஈஸியா நம்மகிட்ட வந்து பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம அருமையை கரைமணி கொடுத்துறோம். இந்த மாதிரி நம்ம கரைமணி கொடுக்கும்போது அந்த வாடிக்கையாளர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அவங்க பல பேருக்கு சொல்றாங்க, ராஜசிங் அண்ணாச்சிட்ட போய் இடம் வாங்கணும், அவர் சொன்னதுதான் செய்யறதுதான் சொல்றாரு, ஒரு ராசியான நிறுவனம் ஜீவன் சொல்லி மக்கள் நம்மளை வந்து பல வகையில் உதவியா இருக்காங்க. சூப்பர் மேடம். நம்மளோட இன்னும் எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க, என்னென்ன ஸ்பெஷலான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது மக்களுக்கு ஒரு சில தகவல் கொடுத்துருங்க. ஆமா மேடம், இப்போ வந்து நம்ம 20 ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் மேடம். ஆமா, வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அதாவது வந்து உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும், எனக்கு வந்து பெரிய அளவில் ஆசை ஒன்றும் இல்லை மேடம். அதாவது என்னன்னா, அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் வந்தாலும் எனக்கு போதும் மேடம். அப்படிங்கிறதுனால எல்லாமே எங்க பிளாட் போடுறது கம்மி ரேட்ல கொடுத்துறேன் மேடம், கம்மி ரேட்ல கொடுக்குறேன். இது 20 ப்ராஜெக்ட் நம்ம சிறப்பாக சூப்பரா நல்ல வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து மலசமுத்திரம் வேலை சிறப்பாக சூப்பராக நடந்துட்டு இருக்குங்க. மலசமுத்திரம் ப்ராஜெக்ட் ஒரு சீக்கிரம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அது மட்டும் இல்லை மேடம், 2வது வந்துங்க திருச்செங்கோட்டில் வந்து சங்கிலி மெயின் ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட் வேலை நடந்துட்டு இருக்கு, அதுவும் சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவேன். இந்த 2
சென்னை முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல ஓபன் பண்றோம் மேடம். ஆமா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ரொம்ப நேசிக்கிறாங்க. எப்படி நேசிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இந்த சைடு 2 ரூபாய் போடுறீங்களா, நம்ம அவினாசி, இந்த தூளமேடு, மதுக்கரை, சுந்தராபுரம், சிங்கரம் நிறைய பேர் இடம் வாங்கிட்டாங்க. அவங்க அண்ணாச்சி 250 ரூபான்னு பேஸ்புக் விளம்பரம் கொடுத்துருந்தோம். மக்கள் வந்து குமிஞ்சிட்டாங்க. கார்ல வந்து எல்லாம் இடத்த பார்த்து போன்ல கேட்டாங்க, அண்ணாச்சி 200 ரூபாய் இறந்தாருங்க, டிடிசிபி வேற அப்படிலான்னு கேட்டாங்க. நீங்க நேரில் வாங்க, வக்கீல் ஒப்பீனியே நான் உங்களுக்கு தர்றேன், 50 ரூபாய் கூட தந்துடுறேன், நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க ஈசி போட்டு பார்த்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து இடத்த வாங்கிட்டு சொல்லி எல்லாத்தையும் வந்து சவாலா பேசுறேன். ஆமா, அப்போ அன்னைக்கு புக்கிங் ஒரு 5000 ரூபாய் வச்சிருந்தேங்க. போன மாசத்துல 5000 புக்கிங் பணம் கொடுத்தாங்கன்னா லீஸுக்கு கையில கொடுத்துறேன், நீ செக் பண்ணி பார்த்துட்டு நீ மறுபடியும் லீஸ் பணம் கொடுத்து கலை பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் வந்து ஒரு 4 சகோதரிகள் தான் வாங்கினாங்க. அந்த 4 சகோதரிகள் அக்கா தங்கச்சிக்கு 40 பேர் சொல்லிட்டாங்க. அதாவது கோயம்புத்தூர் வந்து நம்ம நிறைய பேர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலமா இப்போ வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 50 ஏக்கர் நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம். ஆமா, அது வந்து அந்த ஓப்பன் வந்து திருச்செங்கோடு பிராஜெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை ஒரு ஓப்பன் பண்ண போறோம். அது வந்து ஓப்பன் வந்து ரொம்ப கிராண்டா ரொம்ப பெரிய அளவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேடம். ஓகே நச்சி, இந்த 1 மணி நேரமா நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வந்து நீங்க நிகழ்ச்சி பார்த்திருக்கவங்க குயிக்கா வந்து சைட்டை புக் பண்ணிக்கலாம். சொல்லுங்க நச்சி. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சோ திருச்செங்கோட்டிலே பாத்தீங்கன்னா அதிக வாடிக்கையாளர்கள் கொண்ட ஒரு சிறப்பு நிறுவனமா உருவெடுத்திருக்கீங்க. அதனோட ரகசியம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இது வந்து திருச்செங்கோட்டிலே மிகப்பெரிய நிறுவனமா நம்ம உருவெடுத்த ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், நமக்கு வந்து நம்ம சர்வீஸ் மேடம், சர்வீஸ் சூப்பராக இருக்கிறதுனால மேடம் வாடிக்கையாளர் பெருகிட்டே இருக்காங்க. நம்ம திருச்செங்கோடு மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து திருச்சியா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், சென்னையில் கூட நம்ம நிறைய கஸ்டமர் பார்த்து வாங்கியிருக்காங்க. இது சூட்சமம் ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், அதாவது வந்து இப்போ நம்ம வந்து 2 பேரும் சைட்டு நம்ம வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம இடம் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 பிரான்ச் வச்சிருக்கிறோம். அப்படி அவங்களுக்கு பிடிச்சதை எதுனாலும் அவங்க எடுத்துக்கலாம். 500 ரூபாய் வச்சிருக்கிறோம், 1000 ரூபாய் வச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது உள்ள வந்தாங்கன்னா அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறோம். அதனால உள்ள வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லை மேடம், அவங்களுக்கு நீட்டாக சூப்பராக அருமையாக கரையும் பண்ணி பணத்தை வேணாலும் பத்திரத்தை அவங்க கையில் நம்ம கொடுத்துட்றாங்க. கொடுக்குறது மட்டும் இல்லை மேடம், நாளைக்கு அந்த இடத்த விற்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அவங்க ஃபோன் பண்ணா போதும், அண்ணாச்சி நான் உங்கள்கிட்ட வந்து 3 லட்சம் ரூபாய் லேண்ட் வாங்கியிருந்தாங்க அண்ணாச்சி, எனக்கு வந்து என் பிள்ளையோட படிப்பு காரணம் அந்த லேண்ட் விற்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவங்க ஃபோன் சொன்னாலே போதுங்க. நம்ம அந்த ரேட்டு வந்து நம்மகிட்ட அவங்க வாங்கும்போது 3 லட்சமா தருக்கலாம். ஆனா பேங்க் வந்து 5 லட்சமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் வந்து அது 5 லட்சமா இருக்கும். அப்ப நீங்க இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட் வியாபாரத்துக்கு நம்ம வித்து கொடுத்துறோம் உங்களுக்கு. சூப்பர் நச்சி, கண்டிப்பா இதுக்காகவே உங்ககிட்ட வந்து லேண்ட் புக் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இப்ப வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, சிலர் வீடு கட்டுற கனவோட வந்து இடம் வாங்குவாங்க, சிலர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க. பின்னாடி வந்து குழந்தைங்களோட படிப்பு செலவு, கல்யாண செலவு, சோ இந்த மாதிரியான அவங்களோட தேவைகளுக்காக இடம் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்குவாங்க. அப்படி இருக்கிறவங்க வாங்கிட்டோம் எப்படி போறோம் அப்படிங்கறது ஒரு டவுட்ஸ் எல்லாமே வந்து இப்ப நீங்க ஒரு சின்ன விஷயத்துல கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சோ அதனால மக்களோட அதிக நம்பிக்கை பெற்றுக்கிறதுனால நீங்க வந்து ரொம்ப சூப்பர் மேடம். இந்த சேலத்துல நமக்கு நிறைய கஷ்டமா மேடம். எல்லாருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பிள்ளைங்க கனெக்ட் பண்ணி பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, பிள்ளைங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம நாளைக்கு கல்யாணத்துக்கு சிறப்பா நம்ம சூப்பரா கிராண்டா பண்ணணும், நாளைக்கு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அது கடன் வாங்காதபடிக்கு பிள்ளை கல்யாணத்தை கடன் இல்லாம நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அதை ஒரு லேண்டை வாங்கி போடுறாங்க. அதாவது மண்ணில் போடுறது பொண்ணுல போடுறது பணம் பெருகிட்டு இருக்குமே தவிர அந்த பணத்தை வேற இதுல போட்டாலுமே இந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை நம்ம காண முடியாதுங்க. அதனால வந்து இல்ல தலைவர்கள்லாம் இப்ப ரொம்ப விவரமா இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டில் பணத்தை போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு 7 சீட்டில் வந்து பணத்தை போடுவாங்க, எங்கேயாவது கொண்டு அதிக வட்டிக்கு தரான்னு சொல்லி வட்டி கொடுத்துட்டு சிரமப்பட்டிருப்பாங்க முந்தைய தலைமுறையினர். இப்போ உள்ள பெண்கள் வந்து ரொம்ப படிச்சவங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இன்னைக்கு யாரை ஏமாற்ற முடியாது, அந்த அளவுக்கு பெண்கள் வந்து எல்லாரும் உஷாரா இருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து படிப்பை குறித்து கல்யாணத்துக்காக ஒரு லேண்ட் வாங்கி போடுறாங்க. இன்னைக்கு ஒரு 5 லட்சம் ஒரு வாங்கி போடுறாங்கன்னு வைங்களா, அவங்க பிள்ளை திருமணத்துக்கு அந்த இடத்த விற்கிறாங்கன்னா அது 10 லட்சத்துக்கு விற்றுரும். அப்போ அந்த இடத்த அவங்க சேல்ஸ் பண்ணி இப்போ நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம நிறுவனம் வந்து சிறப்பான நிறுவனம், சூப்பரான நிறுவனம். நம்ம யாரெல்லாம் இடம் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பெரிய லெட்ஜர் போட்டு அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடத்த விற்கணும்னு ஆசைப்படும் போது
அதை நம்மளே அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நம்ம விற்று கொடுத்துட்றோம். அது இப்போ உதாரணத்துக்கு சேலத்துலேருந்து நம்ம இடம் வாங்கினாலும் சரி, சென்னையிலேருந்து இடம் வாங்கினாலும் சரி, ரேட்டு ஃபோன்லேயே பேசி முடிச்சு கொடுத்துட்றோம். அம்மா நீங்கள் அன்னைக்கு வாங்கும்போது ஒரு 5 லட்சத்தை வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 20 லட்சமா இருக்குதுங்க, கொடுத்துடலாமான்னு கேட்குறோம். ஓகே சொல்கிறாங்க. அவங்க அன்னைக்கே வராங்க, 2 கஸ்டமரு வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒன்று நம்ம ஆஃபீஸை சந்திக்க வைக்கிறோம். அவங்க பேசுகிறாங்க, அன்னைக்கே வந்து கடைசி முடிச்சு பணத்தை வாங்கி கையில் கொடுத்துறோம். ரொம்ப சந்தோஷம். சேவை வந்து கண்டிப்பா மேலும் மேலும் வளரணும். இந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் சேவை பண்றத வந்து நான் இன்னைக்குதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்டா பாக்குறேன். ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இப்ப போயிட்டு இருக்காங்க. பட் நீங்க வந்து மக்களுக்காகவே நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான சேவை செய்றீங்க. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரிதான் ஒருத்தவங்களோட கனவை வந்து மெய்ப்பட வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு கடவுளை பாக்குறோம் அப்படிங்கிறது. சோ அவங்களோட கனவை மெய்ப்பட வச்சு நீங்க வந்து உண்மையுமே எப்படி சொல்றது எனக்கு தெரியல, அவங்கள வந்து ஒரு மகிழ்ச்சியோட தருணத்துக்கு கொண்டு போய் அந்த மகிழ்ச்சியில நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. அது மாதிரி வந்து கேட்டீங்கன்னா கொடுக்குற தெய்வம் கோரி பிச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லது செய்யணும், ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு மனிதன் மூலமாக தான் நன்மை செய்யறாரு. ஆமா, அதனால வந்து நம்ம வந்து இந்த பண விஷயத்துல நம்ம ரொம்ப உண்மையா இருக்கிறோங்க. பண விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கிறோம், பணத்தை கரெக்டாக நம்ம கையாளுறோம். மக்களுக்கு நம்ம நம்பிக்கை நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வாடிக்கையாளர் பெருகிட்டே இருக்காங்க. பெருகிறது மட்டுமில்லை, இது வந்து சென்னையிலிருந்து நம்மளுடைய பாட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ரேட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்க அந்த பணத்தை கையில் வாங்குவாங்க. ஏன்னா நம்ம போட்ட பணம் வந்து 5 லட்சம் ரூபாய் போட்டிருந்தாங்க, இன்னைக்கு 20 லட்சம் 30 லட்சத்துக்கு விற்று அழைச்சி பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றேன். அந்த சந்தோஷத்துல அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்தை பெண்கள் வந்து 10 ரோடு சொல்லுவாங்க. ஜீவன் ப்ரமோட்டர்ஸ் ராஜாசிங் அண்ணாச்சி திருச்செங்கோடியில் இருக்காரு, சிறப்பாக தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாச்சி வந்து இடம் வாங்கியிருந்தோம், வித்து தர சொல்லி நாங்கள் கேட்டோம். அவரே எங்களுக்கு பார்ட்டியை பிடிச்சி அன்னைக்கு மார்க்கெட் நேரத்துக்கு அழகாக அவர் நம்மளோட இடத்த விற்கும் போது எப்படி நம்ம விற்றாரோ அதே போல வாங்கும்போது எப்படி உதவி செஞ்சாரோ விற்கிறது உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பலர்கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம அவங்க நம்மகிட்ட எவ்வளவு பணம் கொடுத்து இடம் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருசாக அந்த பணத்தை எடுத்து அவங்க ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்காக கொண்டு போறாங்க. அப்ப அந்த தேவை பூர்த்தி ஆயிருக்கு. பிள்ளைகளை நீங்க டாக்டர்ல படிக்க வைக்கிறோம், இன்ஜினியர் படிக்க வைக்கிறோம், பணம் தேவை. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. எவ்வளவுதான் நம்ம நல்ல மனுஷனா இருந்தாலும் கூட மேடம், ஒரு டீ கேட்ல நம்ம டீ கேட்டா அந்த டீ கேட்க 10 பணம் கொடுத்து தான் டீ தருவாரு. நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப வல்லவன்னா யாரும் தர மாட்டாங்க. அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா மேடம், பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமா, அதாவது பணம் முக்கியம் சொல்ல வரல, பணமும் வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். அந்த பணத்தை பயன்படுத்தி நிறைய நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆமா, நம்ம இந்த பணத்தை கரெக்டாக நம்ம கையாண்டு இந்த பணத்தை நம்ம நல்ல முறையில் பெருக வச்சு குடும்பத்துல நம்ம பொருளாதாரத்தை மேன்மையா வளரலாம். ஆமா, குடும்பத்துல வந்து சமுதாயத்துல நம்ம வந்து நம்ம தேவையெல்லாம் சந்திக்கலாம். அதனால வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மேடம். ஆனா அது கையாளுற அதை நம்ம பயன்படுத்துற முறையில தான் இருக்குதுங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன். எப்படி கேட்டீங்கன்னா சிலவங்க என்ன நினைப்பா கேட்டீங்கன்னா, இது பணமா, அது எனக்கு வேண்டாம், காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துங்க காசு பணம் வந்து முக்கியம் இல்லை, ஆனால் உண்மைதான். ஆனால் வந்து அந்த காசு பணம் நல்லவங்கிட்ட இருக்கும்போது ஒரு அம்மா கையில ஒரு பணம் இருந்துச்சுன்னா அந்த அம்மா தன் பிள்ளைக்கு திருமணத்தை சிறப்பாக சூப்பராக அருமையாக எடுத்து வச்சிருவாங்க. ஆமா, ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவர் கையில ஒரு பணம் இருக்குன்னா அந்த குடும்ப தலைவர் அந்த பணத்தை வச்சு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி அவர் வந்து சமூகத்தில் பெரிய வாழ்ந்து கட்டுவார். ஒரு டாக்டர் கையில கத்தி இருந்தா மேடம், அந்த டாக்டர் அந்த கத்தியை வச்சுங்க ஆபரேஷன் பண்ணி பல உயிரை காப்பாற்றுவாரு. ஒரு திருடன் கையில கத்தி இருந்தா என்ன பண்ணுவாருங்க? கொலை பண்ணுவாரு. டாக்டர் கையில கத்தி இருந்தா உயிரை காப்பாற்றுவாரு. திருடன் கையில கத்தி இருந்துச்சுன்னா பல உயிரை எடுப்பாரு. இவர் கொடுப்பாரு, அவர் எடுப்பார். இவர் காப்பாற்றுவார், அவர் அழிப்பாரு. இவர் வந்து டாக்டர் வந்து காப்பாற்றுவாரு, இவர் வந்து அழிச்சிருவாரு. அதனால வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். பணம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து இன்னைக்கு வந்து நல்லா நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும், பிள்ளைங்களை நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சமுதாயத்தின்படி நம்ம வந்து காசு பணம் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். தப்பான வழியில பணம் சம்பாதிக்க தேவையில்லை மேடம். நல்ல வழியில நேர்மான முறையில இப்படி இந்த பணத்தை நம்ம ஒரு நல்ல ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வைக்கும் போது அந்த பணம் பல மடங்கு பெருகிறது மேடம். அதனால வந்து பணமோ என்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. பணத்தை இப்படிதான் பெருக்கணும், பணத்தை இப்படிதான் பாங்கு பண்ணது ரகசியத்துல நான் வாடிக்கையாளர்கள் எழுதி அருமையா சொல்லிட்டேன். இதை பயன்படுத்துறவங்க புத்திசாலி. இதை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில பணம் மேலும் மேலும் பெருகும். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுடைய வாழ்க்கையில பணம் பல கோடியாக பெருகும்.
நடத்துக்க மனசார வாழ்த்துறேன். கண்டிப்பா இப்ப மக்களுக்காக வந்து நீங்க சேவை செய்யறீங்க, உங்களுடைய லட்சியம் என்ன வாழ்க்கையில? சூப்பர் மேடம், சூப்பர், அருமையான கேள்வி கேட்டீங்க மேடம். அதாவது மக்களுக்கு நிறைய சேவை செய்யறேன். லட்சியம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க மேடம். அதாவது என்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டீங்க மேடம், அனைவருக்கும் சொந்த வீடு. ஆமா, அதுதான் இந்த ராஜாசிங் அண்ணாஜோட இலக்கு. என்னோட இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், அனைவருக்கும் சொந்த வீடு அப்படின்னா இது எல்லாரும் அடங்கிடுறாங்க. ஆமா, ஏழை மக்கள் வந்துடுறாங்க, நடுத்தர மக்கள் வந்துடுறாங்க, வாடகை வீட்டில் வாழ்றவங்க வந்துடுறாங்க, கூலி தொழிலாளர்கள் வந்துடுறாங்க, எல்லாருமே அடங்கிடுறாங்க. அனைவருக்கும் ஒரு சொந்த வீடு கொடுக்கணும். ஆமா, அதுதான் என் லட்சியம் மேடம். இப்போ அனைவருக்கும் எதுக்கு சொந்த வீடை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டீங்கன்னா மேடம், இப்போ வந்து குருவிக்கு கூட கூடு இருக்கு மேடம். அதனால இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும். நிறைய பேர் வாழ்க்கையை நான் ரொம்ப கவனிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலைங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த லைவ் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாசம் வந்து நீங்க வந்து ஒரு 10,000 சம்பாதிச்சீங்கன்னா கூட நீங்க வந்து ஒரு 6,000 செலவு பண்ணுங்க. ஒரு 4,000 ரூபாய் எடுத்து நீங்க மீதி பண்ணி நீங்க வச்சீங்கன்னா போதும். 10 மாசத்துக்கு எவ்வளவு வச்சீங்க? 40,000 வச்சீங்க. 10 மாசத்துக்கு 40,000 வச்சீங்க. வருஷத்துக்கு 48,000 50,000 வச்சீங்க. ஒரு 2 வருஷம் மீதி பண்ண எவ்வளவு வச்சீங்க? 1 லட்ச ரூபாய் ஆச்சுங்க. ஆமா, அது 1 லட்ச ரூபாய் ஆச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிளாட் 3 லட்சம் கொடுக்குறோங்க. அப்போ 1 லட்ச ரூபாய் அவங்க பணத்தை கொண்டு நம்ம பிளாட் வந்தாங்கன்னா நீங்க பேங்க்லோட மீதி போட்டுக்கலாம். இப்படி வந்து நம்ம சம்பாதிக்க பணம் 10 சொல்றதை விட அந்த சம்பாதிக்கிற பணத்துல தேவையில்லாத செலவுகளும் குறைக்கணும். குறைச்சி ஆடம்பர செலவுகள் ஆமா மேடம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா மேடம், ஆமா மேடம். அதே மேடம் சிறு துள்ளி தான் பெருவெள்ளமா மாறும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன பாக்குறாங்க, ராஜாசிங் அண்ணாச்சியெல்லாம் ஒரே நாள் இவ்வளவு பெரிய ஆளா வரலைங்க. ஆமா, இன்னைக்கு தான் என்ன பெரிய ஆளா பலரும் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பிரபலம் ஆயிட்டு ஜீவநிதி அப்படின்னா திருச்செங்கோடு மட்டும் இல்ல, திருநெல்வேலி மட்டும் இல்ல, தமிழகம் ஃபுல்லாவே இன்னைக்கு நான் ரொம்ப ரீச் ஆயிட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி உழைப்பு பார்க்கணும். ஆமா, நான் உழைப்பு பார்க்கணும். நான் வந்து என்னால வந்து உழைப்பு மட்டும் இல்ல, நான் பணத்தை வந்து கரெக்டா நான் கையாளுவேன். தேவையில்லாம ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன் மேடம். கண்டிப்பா நினைச்சு, ஏன்னா இந்த காலத்துல வந்து இப்படி இருந்தாதான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேர்க்க முடியாது. விலைவாசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன பணத்தையும் வந்து சிறுக சேமிச்சாதான் நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையோட லட்சியத்தை அடைய முடியும். அன்னைக்கு வந்து தேவையில்லாம டீ கூட குடிக்க மாட்டேன். அப்படிதான் பணத்தை சம்பாதிச்சு சேமிச்சு. ஆனா இன்னைக்கு அதை கரெக்டான முறையில் அந்த பணத்தை நான் கையாளும் போது அந்த பணம் இனிமேலுக்கு வருது. அதாவது பணம் வந்து ஒரு சக்தி, பணம் வந்து ஒரு எனர்ஜி. பணத்தை நம்ம எப்படி கையாளுறோமோ, நம்ம கரெக்டா பணத்தை கையாளும் போது பணம் நம்ம நம்பிக்கை வந்துட்டே இருக்கு மேடம். அந்த பணத்தை நம்ம தாறுமாற செலவு பண்ணி பணம் நம்ம நோக்கி வராதுங்க. அந்த பணத்தை நம்ம கரெக்டாக கையாளும் போது கரெக்டாக அந்த பணத்தை நம்ம சேமிக்க வேண்டியதோ சேமிக்கணும். அப்படி சேமிக்கும் போது அந்த பணம் நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இப்படி வந்து அந்த பணத்தை வந்து மக்கள் வந்து எப்படி கையாளணும். இப்போ ஸ்கூல்ல போனா என்ன 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 கற்று தராங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிக்கணும், அப்புறம் நல்ல மார்க் எடுக்கணும். ஆமா, அப்புறம் வந்து காலேஜ் போகணும், அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும். இதுதான் சொல்லி தராங்க தவிர அது கல்வி, அது சந்தோஷம், அது தேவை. ஆனா அது ஒரு பகுதி மட்டும்தான் இன்னைக்கு வந்து கல்வி நிறுவனங்கள் போதிக்க முடியும். ஆனா பெற்றவங்க பெரியவங்க குழந்தைக்கு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பணம்னா என்ன, அந்த பணத்துடைய அருமை சொல்லிக் கொடுக்கணும், அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கும்போது சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க மேடம். இப்போ நல்ல கவனிக்கலாம் மேடம். இப்போ நான் இருக்கேன் மேடம், நீங்க எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க? சும்மா ஓப்பனா சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது 10,000 சொல்லுங்க, இல்ல 5,000 சொல்லுங்க, இல்ல 50,000 சொல்லுங்க. ரைட்டு. நீங்க பார்த்து வாடிக்கையாளர்களே, இந்த மேடம் வந்து மாசம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த மேடம் மாசம் 20,000 சம்பாதிச்சு இந்த மேடம் வந்து 15,000 செலவு பண்ணிட்டாங்க. 5,000 எடுத்து பேங்க்ல அவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க. ராஜேஷ் என்ன பாக்குறீங்க? நான் வந்து ஒரு மாசத்துல நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். நான் 1 கோடி சம்பாதிச்சு எனக்கு நிறைய வேற வேலைக்கு வச்சிருக்கேன், நிறைய பேர் வேலை செய்றாங்க, நான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் 1 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணேன் அப்படின்னா நான் பணக்காரனா, இந்த மேடம் பணக்காரன்? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேடம், நான் பணக்காரனா நீங்க பணக்காரங்களா? நான் 1 கோடி சம்பாதிக்கிறேன், ஒரு மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறேன். ஆனா 1 கோடியுமே எனக்கு வந்து எனக்கு 10 செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 20,000 தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. 15,000 நீங்க குடும்ப தலைவி, இல்ல தலைவி, அது எதை குறைக்கணும் குறைச்சி சிக்கனமா இருந்து மாசம் 5,000 ரூபாய் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறீங்க. இப்ப நீங்க பணக்காரரா, நான் பணக்காரனா? சூப்பர் மேடம், கை கொடுங்க மேடம், வாழ்த்துக்கள், அழகா சொன்னீங்க. அதாவது மேடம், பணம் சம்பாதிக்கிறது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க மேடம். பணம் சம்பாதிக்கணும்னு திறமை கிடையாது. ஆனா இன்னொரு பகுதி இருக்கு, பணத்தை எப்படி செலவு பண்றோம். ஆமா, நான் செலவு பார்த்தா நான் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறாங்க, பத்தலைங்கிறாங்க.
5 லட்சம் சம்பாதிக்க கேட்டால் என்ன சொல்றாங்க, மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஆனா 10 மண்டக்கு 5 லட்சம் செலவாகி போயிருக்கிறாங்க. ஆனா உங்களை போல குட்டியுள்ள பெண்கள் இல்ல தலைவிகள் நீங்க வந்து ரொம்ப கௌரவமாயிட்டாங்க. அவங்க வந்து நீங்க வந்து 20,000 சம்பாதிச்சவங்க கூட இல்ல 5,000 ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க, 5,000 ரூபாய் அவங்க மீது எடுத்துடுறாங்க, ஒரு பேங்க் டெபாசிட் பண்ணிடுறாங்க. அப்ப 5,000 ரூபாய் போது அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாத்தீங்கன்னா 60,000 மீதி வந்துருக்குங்க. அப்போ நீங்க ஒரு வருஷம் 60,000 சம்பாதிக்கிறீங்க. ஆனா நான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான். ஆனா அந்த பணத்தை நான் கரெக்டாக கையால தருவேன் வைங்க மேடம், என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து ஒரு பிரகாசமா இருக்காது மேடம். கண்டிப்பாங்க சார். என்ன நினைச்சு இப்ப நீங்களே வந்து சொன்ன மாதிரி தான் ஒரு டீ கூட நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நல்லா சொல்லுவேன் மேடம். அதாவது நான் டீ கூட குடிக்க மாட்டேன். நான் நல்லா கவனிங்க, பண்ற செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு சூப்பரா பண்ணுவேன். நல்லா கவனிங்க, என்கிட்ட வந்து சுமார் வந்து ஒரு 50 பேர் வேலை செய்றாங்க. அந்த 50 பேருக்கும் சேலரி அள்ளி கொடுப்பேன். அவங்களுக்கு 3 வேளை டீ கொடுத்துருவேன், நல்ல சாப்பாடு கொடுப்பேன். என் மனைவியை ராணி போல பார்த்துக்கிடுவேன், என் பிள்ளைகளை இளவரசி போல பார்த்துக்கிடுவேன். அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை நல்ல பொருளாக பண்ணுவேன். மனைவிக்கு குறைய வைக்க மாட்டேன், பிள்ளைகளுக்கு குறைய வைக்க மாட்டேன். என்னோட வேலை செய்கிற 50 என்னுடைய கம்பெனி நிறுவனத்தில் இருக்கிற 50 பேருக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்லா பண்ணுவேன். ஆனா நான் தேவையில்லாத ஒரு டீ நான் சாப்பிட மாட்டேன். அதுதான் இப்போ வந்து நீங்க அந்த காசோட அருமை தெரிஞ்சதுல அதை எதுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு தேவையில்லாம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு உண்மையாலுமே இப்போ வந்து இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நம்ம வந்து இடவிற்பனை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பார்த்திருக்கிற பெரியவங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அறிவுரை வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கான குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி நேரம் இருக்காது. ஆனா நீங்க இந்த நிகழ்ச்சி மூலியமா கண்டிப்பா இது வந்து ஒரு பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். பிளஸ் அது போக நம்மளோட வாடிக்கையாளர்களுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சியோட இடத்துல ஜீவனத்தி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ்ல வந்து சதுரடி வெறும் 250 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. ஸோ சீக்கிரமா போய் உங்களுக்கு பிடிச்ச மனையை பார்த்து உங்க பிடிச்ச மனையை புக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்க ஒரு நிமிஷம் மேடம், எங்க ஆபீஸ்ல மேடம் பிள்ளைங்க வந்து எங்க ஆபீஸ்ல மட்டும் ஒரு 30 பிள்ளைங்க வேலை செய்யறாங்க மேடம். அந்த 30 பிள்ளைங்க சொல்ல அறிவுரை அதுதான். என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்களுடைய வேலை செய்ய பிள்ளைங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க பிள்ளைங்க இருக்காங்க. என்னுடைய ஆபீஸ்ல நீங்க 20,000 சம்பாதிக்கிறீங்க, என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்ய பிள்ளைங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஆமா, அதே சமயத்துல புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க மாசத்துல வந்து 20,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, செலவு குறைங்க, தேவையான இடத்துல நல்ல செலவு பண்ணுங்க. ஆனா எங்க செலவு பண்ண கூடாதோ அங்க செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுனாலதான் அவங்களும் இன்னைக்கு வந்து எங்கிட்ட வேலை செய்யறவங்களே இன்னைக்கு வந்து நிறைய பிளாட் என்கிட்ட வாங்கி அவங்களும் இன்னைக்கு வந்து ஒரு கோடீஸ்வரரா மாறணும் அப்படிங்கிற வழிகளை அவங்களுக்கு காட்டுறது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்ல தலைவிகளே, ஆமா பெண்ணால் எல்லாம் முடியும். ஆமா, பெண்ணால் முடியாத மாதிரி ஒன்றும் இல்லை. பெண்கள் வந்து கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறது மட்டும் இல்ல, பிளேனே ஓட்டுறாங்க. பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. அதனால குடும்ப தலைவர் வந்து எவ்வளவு கோடி அவருக்கு சம்பாதிக்க மாட்டேங்குன்னு தெரியும். ஆனா இல்ல தலைவிகள் நீங்க அதை சேர்த்து வச்சு சேமிச்சு வச்சு உங்க பணத்தை ராஜசிங் அண்ணாச்சி மாதிரி நல்ல ஒரு ஜீவநிதியில நீங்க ஒரு பிளாட்டை வாங்கி நீங்க போட்டீங்கன்னா உங்க பணம் மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க நாட்டுல நிறைய பிரச்சனை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தால எல்லா பிரச்சனையும் வருது மேடம். இப்ப வந்து நல்ல மேடம் பணம் மட்டும் செழிப்பா இருக்குன்னு வைக்கலாம். இப்ப வந்து நாட்டு பிரச்சனையே வராதுங்க. இப்ப வந்து இன்னைக்கு ஒருத்தர் கொள்ளடிக்கிறாங்க. சமீபத்தில் பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன், பேங்கை உடைச்சு கொள்ளடிச்சிட்டாங்க. எதுக்கு பேங்கை கொள்ளடிக்கிறாங்க, பேங்கை எதுக்கு போட்டு உடைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க மனசுல ஒரு தப்பான இல்லை இருக்கு. நம்மளால பணக்காராக முடியாது, நம்மளால பணம் சம்பாதிக்கவே முடியாது, நல்ல வழியில பணக்காரன் ஆக முடியாது. அப்ப ஏதோ ஒரு தப்பான வழியில நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஏதாவது கொள்ளடிச்சாலும் பெரிய ஆக முடியும், ஏதோ தளவு பண்ணாதான் பெரிய ஆக முடியும்னு ஒரு தப்பான கான்செப்ட்ல இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் இந்த பணம் பெருகிட்டு எல்லாரும் அந்த பணத்தை பெருகிற அந்த சூட்சமத்தை நான் கத்து கொடுத்துருன்னு வைக்கலாம். கண்ணர் எடுக்க எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டான்னு வைக்கலாம். யாரும் தேட மாட்டாங்க, யாரும் தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. எல்லாருக்கும் எப்படி உழைக்கணும், எப்படி முன்னேறணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி பணத்தை சேமிக்கணும், எந்தெந்த இடத்துல பணத்தை செலவு பண்ணுங்கிற சூட்சமத்தை நான் ஆணித்தனமா அழகா சொல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஆசை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆமா எல்லா இல்ல தலைவர்களும் நம்ம பணக்காரர்களா மாற வேண்டும். எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டாங்க, எல்லாரும் வசதி வாய்ப்பு வந்துட்டு அப்படின்னா போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. அது மட்டும் இல்ல, எல்லாரும் வந்து வேலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் ஒரு தொழில் இருந்து அந்த தொழிலை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாம அவங்க மைண்ட் வந்து தப்பான குறிக்கோள் வராது. அதனால பணம் இல்லாததுனாலதான்
நாட்டில் வந்து பல பிரச்சனை வருது. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்ல தலைவர்களும் இல்ல தலைவர்களும் நீங்கள் பணக்காரர்களாக மாற, நீங்க செல்வ சீமான்களாக மாற, நீங்க ஜீவனை பிளாட் வாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை வரவேற்கிறேன். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய நிச்சயம் மேடம். கண்டிப்பா வளர்ச்சி ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பார்த்து இந்த 1 hour நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து இந்த ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல வழியை வந்து நீங்க காமிச்சு கொடுத்துருக்கீங்க. சோ கண்டிப்பா வந்து நம்ம ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச மனையை புக் பண்ணிக்கோங்க. இந்த 250 சதுரடி இடம் மட்டும் கிடையாது, நம்மளோட இன்னும் 70 பிளாட்ஸ் பக்கம் இருக்கு. சோ இந்த நம்பருக்கு டிவில வந்து வந்துட்டு இருக்கிற ஸ்க்ராலர் நம்பருக்கு வந்து நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டீங்கன்னா போதும், இவங்களோட பிளாட்ஸ் எல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க அவங்களோட ஆபீஸ்க்கு டைரக்டா விசிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே கூட்டிட்டு போய் எல்லா பிளாட்ஸையும் உங்களுக்கு காமிச்சு எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல புக்கிங் பண்ணி கரையா ஆகிற வரலாம் கூடயே இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம லோனும் ரெடி பண்ணி தராங்க. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். மேலும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்க டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி. நன்றி நன்றி நன்றி.